ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. சின்ன வெங்காயத்தை வந்து தோலை எடுத்துட்டு ஒரு 30 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்திக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்ட உடனே நம்ம ஒரு 20 பல் பூண்டு வந்து பாருங்கள் நான் உரித்து அதை கட் பண்ணி பாருங்கள் அதையும் வந்து நான் சேர்த்திக்கணுங்க. பூண்டு வந்து நல்லா கழுவி அதையும் வந்து சேர்த்திக்கணுங்க. எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டோடனே கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு நான் கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. கறிவேப்பிலை வந்து தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்தி கைவிடாத வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கணுங்க. பாருங்கள், மிளகாய் வந்து அந்த ஒரு 30 மிளகாய் வந்து அந்த விரையை எடுத்துட்டேங்க. உள்ளே இருக்கிற விரையை பாருங்கள் ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். அந்த காம்பு விரை எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும்தாங்க நான் சேர்த்திருக்கிறேன். காஞ்ச மிளகாய் தோலை மட்டும்தாங்க நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப காரமாக இருக்குங்க. அதால் தான் தோலை மட்டும் மேலே சேர்த்தி அது கூட சேர்த்தி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிடலாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்திக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து நான் 1 கிலோ எடுத்துருக்குறேங்க. அதை பாருங்கள் நான் கழுவி சின்னதாக அங்கேயே கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி சிந்தாமணி சிக்கன் சொன்னாவே அவங்க கட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் அதையே வந்து சேர்த்திக்கணுங்க. கழுவி நல்லாவே சேர்த்திக்கணுங்க. சேர்த்திட்டு நம்ம கைவிடாத நல்லா கிளறி விடலாங்க. நான் அதே மாதிரி தான் கைவிடாத நல்லா கிளறி விட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எவ்வளோ தேவையோ உப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு கைவிடாத நல்லா வதக்கி விடுங்க. நானும் நல்லா கைவிடாத வதக்கி விட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்காக மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்திக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டிருக்கிறது அவ்வளோ காரம் இருக்காதுங்க. அதால் லைட்டாக இந்த மிளகாய்த்தூள் சேர்த்திருக்குறேங்க. நல்லா இருக்குங்க. இது சேர்த்தி விட்டா பாருங்கள். இதெல்லாம் கைவிடாத நல்லா வதக்கிருக்குறேங்க. பாருங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து கறி வேகணும் இல்லைங்க. அதால் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு இப்போது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் நல்லா சுருண்டிச்சிங்க. நல்லா கிரேவி நல்லா வெந்து போச்சுங்க. நல்லா சூப்பராக நல்லா அழகாக வெந்து போயிருக்கு பாருங்கள். சாதத்தில் சப்பாத்தி தோசையில் எதில் வேணாலும் சாப்பிட்லாங்க. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிந்தாமணி சிக்கன் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.